நீங்களே எனக்காக ஒரு 5 வைரலான டைட்டில் ஃபார்மேட்டை சொல்லுங்க, நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்காக தான். 4வது ட்ரிக், இதை நிறைய பிகினர்ஸ் பண்ணவே மாட்டாங்க, பட் இன்னையில இருந்து நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஒருவேளை திடீர்னு உங்ககிட்ட வந்து ப்ரோ யூடியூப்ல 100 வியூஸ் போன ஒரு வீடியோக்கும் 1 மில்லியன் வியூஸ் போன ஒரு வீடியோக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா, அதுக்கு மேபி நீங்க ப்ரோ 1 மில்லியன் வியூஸ் போன வீடியோ பாருங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாய். என்னுடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த 8 சீக்ரெட் டெக்னிக்கை மட்டுமே ஃபாலோ பண்ண நம்மளுடைய கிளைண்ட் யூடியூப் சேனல் இப்போ ரொம்பவே ஃபாஸ்டா க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கு. என்கிட்ட வாட்ஸ்அப்ல அதுக்கு ப்ரூஃபுமே இருக்கு. உதாரணத்துக்கு என்னுடைய பழைய வீடியோக்கு 100 வியூஸ் தான் போயிருக்கு, ஆனா இந்த வீடியோக்கு 16 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆனா இந்த டிஃபரன்ஸை உண்டாக்குனது வெறும் ஒரு 5 வேர்ட் ஆஃப் டைட்டில் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அதுதான் உண்மை. நான் எழுதின வீடியோ டைட்டில படிச்சு பார்க்கும்போது நான் எங்கேயுமே ஆடியன்ஸை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு ரீசனே கிரியேட் பண்ணல. அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்கே. ஆனா இந்த வீடியோ டைட்டில படிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்ண முடுங்களேன், இவர் ஏன் இந்த ரோலர் கோஸ்டர் பில்ட் பண்ணாரு, உண்மையிலே இந்த ஸ்மால் ஸ்பேஸ்ல பில்ட் பண்ண முடியுமா, எவ்வளவு செலவழிச்சுப்பாரு, இதுல நாம ஏறி விளையாட முடியுமா அப்படின்ற மல்டிபிள் ஆஃப் கொஸ்டின் ஒரு லூப் கான்செப்ட்ல கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இவர் இந்த டைட்டில பேஸ் பண்ணி நம்மள இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஃபோர்ஸ் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் டாப் 8 டைட்டில் சைக்காலஜி ட்ரிக்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சேனலை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். தரமாக வியூஸ் போகிறதுக்கு இன்னையிலேருந்தே வாய்ப்புகள் இருக்குது. அதில் கடைசி பாயிண்ட் போனஸ். சரி, அதில் ஃபர்ஸ்ட் ஒன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீசன் ஃபார் கிளிக். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது என் கையில் 2 பால்கோவா இருக்கு. இதனுடைய பேர் நார்மலாக பால்கோவான்னு எழுதியிருக்காங்க, ஆனால் இதனுடைய பேர் ஃப்ரெஷ்ஷான மில்கில் செய்யப்பட்ட சாஃப்டான கிரீமியான பால்கோவா இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்ல நீங்க எந்த பால்கோவாவை சூஸ் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி 99% இதைத்தான் சூஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் டைட்டிலில் நீங்க ஆடியன்ஸை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு ரீசனை கிரியேட் பண்ணணும். இந்த பால்கோவா சாப்பிடும்போது க்ரீமியாக இருக்கணும், ஃப்ரெஷ் மில்கில் செஞ்சுருக்கணும் அப்படின்றது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும்போது அதை நீங்கள் எக்ஸாக்டாக கொண்டு வந்தாலே இந்த பால்கோவாவை ஆடியன்ஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் வீடியோவில் ஆடியன்ஸ் எதனால் இந்த வீடியோவை கிளிக் பண்ணணும் அப்படின்ற ரீசனை கிரியேட் பண்ணாமல் வெறும் மை டெய்லி vlog 1 அப்படின்னு போட்டு வீடியோ போஸ்ட் பண்ணா யாருமே கிளிக் பண்ணுவா? இப்போ 2வது, பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் டைட்டிலில் ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பால்கோவா சாப்பிடும்போது எனக்கு இனிப்பா இருக்கு, அதுவே நான் இதை சாப்பிட்டேன்னா எஸ், அப்போ இதுக்குண்டான பவர் வேற, இதுக்குண்டான பவர் வேற. நீங்க நார்மலா சிக்கன் எப்படி செய்வது அப்படின்ற குக்கிங் வீடியோ பேஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்றீங்கனாலுமே ஹவு டு குக் சிக்கன் அப்படின்ற டைட்டில கம்பேர் பண்ணும்போது அதுல நீங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் ஆட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜூசி, ஸ்பைசி, கிரில்டு சிக்கன் அப்படின்ற எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லான வேர்ட்ஸை நீங்க உள்ள ஆட் பண்ணும்போது அந்த டைட்டில் மோர் அண்ட் மோர் கிளிக்கபிளா மாறும், உங்களுக்கு வியூஸுமே ஏறும். ஸோ உங்க நீட்ஸ்ல என்ன பவர்ஃபுல் வேர்ட் நல்லா ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்து அந்த பவர்ஃபுல்லான வேர்ட்ஸை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல ஷார்ட்கட் யூடியூப்ல இருக்கு, பட் அதை நீங்களா லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட லேர்ன் பண்ணலாம். ஆனா என்ன ஒரு 5 to 10 இயர்ஸ் டைம் எடுக்கும். பட் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நான் சொல்ற விஷயத்த கன்சிஸ்டன்டா அவங்க சேனல்ல ஃபாலோ பண்ணும்போது வியூ சூப்பரா போகுது ப்ரோன்றத என்கிட்ட வாட்ஸ்அப்ல ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. ஸோ நீங்களும் உங்க சேனலை இன்னையில இருந்தே ஃபாஸ்டா க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து 3வது, இது ரொம்பவே முக்கியமான விஷயம், ப்ராசஸிங் டைம் அப்படின்றது. ஷார்ட்ஸ் வீடியோ வந்ததுக்கு அப்புறமா யூடியூப்ல ஆடியன்ஸோட அட்டென்ஷன் டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு. பட் நீங்க டைட்டில்ல போயிட்டு ஐ கோ டு த ஃபாரஸ்ட், saw the river, went near, suddenly saw a lion, I felt fear, what happened next அப்படின்னு ஒரு பெரிய லாங் ஃபார்மேட் ஆஃப் டைட்டிலை கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி suddenly I met lion in 3 inches of grab, what happened next அப்படின்னு ஷார்ட்டாக எழுதுனீங்கன்னா அதனுடைய ப்ராசஸிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது ட்ரிக், இதை நிறைய பிகினர்ஸ் பண்ணவே மாட்டாங்க, பட் இன்னையிலிருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 24 hours நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த வீடியோக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் போயிருக்கு, எவ்வளோ கிளிக் த்ரூ ரேட் வந்திருக்குன்னு. அப்போது கிளிக் த்ரூ ரேட் கம்மியாக இருந்தால் டைட்டிலை மாற்றணுமானா கண்டிப்பாக அப்படி இல்லை. நீங்கள் வியூஸ் அப்படின்றத பாருங்கள்.
கிளிக் த்ரூ ரேட்டும் கம்மியாக இருக்குது, இம்ப்ரெஷனும் கம்மியாக இருக்குது, வியூஸுமே கம்மியாக இருக்குன்னா அதிகமான ஆடியன்ஸ் உங்கள் சப்ஸ்கிரைபரை இந்த வீடியோவை கிளிக் பண்ண மாட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் டைட்டில் இப்போ நான் சொல்கிற ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஒருவேளை சிடிஆர் கம்மியாக இருக்குது, இம்ப்ரெஷனும் வியூஸுமே அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்ம் அந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தான் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸை உங்கள் டைட்டிலில் ஆட் பண்ணுறது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை உங்கள் டைட்டிலில் நீங்கள் ஆட் பண்ணும்போது மோர் கிறிஸ்பியாகவும் ஸ்பைசியாகவும் உங்கள் டைட்டில் மாறும். இப்போ அந்த 1 மில்லியன் வியூஸ்லாம் போகிற யூடியூப் டைட்டிலில் என்னென்ன சைக்காலஜி ஆட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜி. நீங்கள் வைரலாக போன எந்த வீடியோ டைட்டில் எடுத்து பார்த்தாலுமே இப்போ நான் சொல்ல போகிற 3 விஷயம் தான் அதில் அடங்கியிருக்கும். ஒன்று, கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை டிசையரை பேஸ் பண்ணி, அதாவது நான் பால்கோவா பேஸ் பண்ணி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டிசையரை பேஸ் பண்ணி அவங்க டைட்டிலை டிசைன் பண்ணுறது, அல்லது நெகட்டிவிட்டி ஃபேக்டரை பேஸ் பண்ணி டைட்டிலை டிசைன் பண்ணுவாங்க. பேசிக்காக இந்த 3 விஷயமுமே நல்லா ஒர்க் ஆகிற ஃபார்மேட் தான். ஸோ டைட்டில் எழுதும்போது இந்த 3ல் ஒன்று ஆட் பண்ணுங்க. கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. உங்கள் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு தெரியாத விஷயத்தை கற்றுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கேப்பை கிரியேட் பண்ணிங்கன்னா, நாலேஜ் கேப்பை கிரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கியூரியாசிட்டியாக அந்த டைட்டில் மாறும். அண்ட் 7வது ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரூவன் ஃபார்மேட். உங்களோட நீச்சில் என்ன மாதிரி டைட்டில் ஃபார்மேட் ரொம்ப ப்ரூவனாக ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்குறதுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய நீச்சை பேஸ் பண்ண முக்கியமான கீவேர்டை சர்ச் பாக்ஸில் போட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர் செக்ஷனில் வியூஸ், கவுண்ட் அண்ட் லாங் வீடியோ 4 to 20 மினிட்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த வீடியோக்கெல்லாம் ஒரு 5 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிருக்கோ அந்த டைட்டிலில் என்ன ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தியிருக்காங்க, என்ன ஃபார்மேட் இருக்குதுன்றதை டீகோட் பண்ணி அதை உங்கள் டைட்டிலாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனலி இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிறேன் இந்த போனஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ப்ரோ, நான் ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டேன், நீங்களே எனக்காக ஒரு 5 டைட்டில் ஃபார்மேட்டை சொல்லுங்கள், நான் அதை அப்படியே காப்பி பண்ணுறேன் அப்படின்னா இது உங்களுக்காக தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாப் யூசிங் ஏஐ ப்ராம்ப்ட், டூ திஸ் இன்ஸ்டெட் அப்படின்ற டைட்டில் ரொம்ப வைரலாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதை டீகோட் பண்ணணும். ஸ்டாப் யூசிங் அப்படின்றது காமனான வேர்ட், அதை நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த ஏஐ ப்ராம்ப்ட் அப்படின்றது தான் ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் நீட்ஸில் மேபி நீங்கள் குக்கிங் வீடியோஸ் போடுறீங்கன்னா ஸ்டாப் யூசிங் ரீஃபைன்ட் ஆயில், ஆக்ஷன், அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க காமனாக அப்படின்றத ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரூவனான விஷயத்தை அவங்களுக்கு டிப்ஸாக சொல்லும் போது அந்த டைட்டில் மோர் அண்ட் மோர் கிளிக்கபிள் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு டைட்டிலில் என்னென்ன விஷயத்த மாற்றணுமோ அதை கரெக்டாக மாற்றினீங்கனாலே ஃபார்மேட் உங்கள் நீச்சுக்கு செட் ஆகும். 2வது, நெவர் டூ திஸ் வென் விசிட்டிங் அமெரிக்கா. நெவர் டூ திஸ் காமன் வேர்ட், அதை மாற்றக்கூடாது. கடைசியாக வென்னுக்கு அப்புறமா இந்த ஆக்ஷன் வேர்ட் வருது இல்லையா, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும் உங்கள் நீச்சுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் மேபி நீங்கள் உங்கள் நீச்சில் ஏதாவது ட்ரெண்டிங்கான ஈவெண்ட்டை பார்க்குறீங்கன்னா இந்த டைட்டிலை யூஸ் பண்ணுங்கள். டாக்டர் பிரேக் டவுன் வாட் இஸ் கொரோனா வைரஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அத்தாரிட்டியை ஆட் பண்ணிக்கணும். மேபி நீங்கள் பொலிட்டீஷியனாக இருந்தால் பொலிட்டீஷியன், இல்லை டாக்டராக இருந்தால் டாக்டர், இல்லைனா டெக் பர்சனாக இருந்தால் நீங்கள் டெக் எக்ஸ்போர்ட் பிரேக் டவுன் அப்படின்னு போட்டால் கூட தப்பு இல்லை. அண்ட் ஃபைனலி இங்கே என்ன ட்ரெண்டிங்கான ஈவெண்ட் உங்களுடைய நீச்சில் வருதோ அதை ஆட் பண்ணுங்கள். 4வது டைட்டில், இது எல்லாருக்குமே ஒர்க் ஆகுற டைட்டில் தான், 5 டிப்ஸ். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டிப்ஸ், நீங்கள் எத்தனை டிப்ஸ் சொல்ல போகிறீங்களோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐ விஷ் ஐ நோ வென் ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ். இந்த ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்டார்டட் குக்கிங், ஸ்டார்டட் டெக் ரிவ்யூ அப்படின்னு உங்கள் நீச்சுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பட் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமாக தான் இருக்கணும். ஃபைனலி, திஸ் ஸ்டூபிட் ட்ரிக் ஹெல்ப்டு மீ டு லேர்ன் கோடிங் இன் 1 month அப்படின்னா இந்த லேர்னுக்கு அப்புறமா வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே டைட்டில் வைரல் ஃபார்மேட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஓகே ப்ரோ, டைட்டில்லாம் நான் பண்ணிடுவேன், ஒரு சேனலை ஸ்ட்ராட்டஜி வைஸாக க்ரோ பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா நான் இந்த வீடியோவில் அதை ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போவே இதை கிளிக் பண்ணி பாருங்கள்.